நான் கேட்குற கொஷின் கரெக்டாக இல்லையா, அதில் உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது காதல்னாலே என்னன்னே தெரியாமல் தான் இங்கே பல பேர் காதலிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு என்ன நினைக்குது அப்படின்னா, இதுதான் காதல் அப்படின்னு நினச்சிட்டு ஒருத்தரை காதலிக்க ஆரம்பிக்குது. அதே போல் தான் ஒரு பையனும் இப்படி தான் இருக்கும் காதல் அப்படின்னு நினச்சி உண்மையாக இருக்கும், ட்ரஸ்ட்டாக எல்லாமே கரெக்டு தான். காதல்னால் ஒரு உண்மையாக இருக்கணும், எல்லாமே கரெக்டு. இதுன்னு மனசில் அவங்கவுங்க ஒரு கற்பனையை வளர்த்துக்கிறாங்க. கற்பனையை வளர்த்துக்கிட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாளடைவில் போக போக என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க நினச்சது அங்கே நடக்கலை. ஸோ 2 பேருக்குமே வந்து ஒரு முரண்பாடு வருது. ஸோ இதுதான் காதல் அப்படின்னு நம்ம ஒன்று நினச்சோமே, பட் இங்கே வேறு மாதிரி இருக்குது. நான் உன்னை லவ் பண்ணதே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் லவ் பண்ணணும். ஸோ அது வந்து தப்பு கிடையாது. ஆனால் அதில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. காதல்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம். அந்த வலியை தரக்கூடியது மட்டும்தான் இங்கே காதல். ஸோ அதனால் எல்லாருமே இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது சரியில்லை, இது சரியில்லை, நான் இப்படி நினச்சேன் அப்படி நினச்சேன்னு சொல்லிட்டு இவங்களா ஒன்று நினச்சிக்கிட்டு 2 பேருமே வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல எது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுனா, கம்ப்ளைண்ட் பண்ணுறது கிடையாது, கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ அவங்களுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வருது, சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா, தன் பார்ட்னர் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்கணும். அதில் ஏதாச்சும் ஒன்று அவங்களால, இப்போது நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளாலே ஒரு விஷயத்தை ஏற்றுக்க முடியல, அதை எப்படி அவங்க ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறத கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்க்கணும். ஸோ அதனால் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட்டுட்டு கம்யூனிகேஷன், அதாவது நெகோஷியேஷன் பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்கள் காதலை வந்து நல்லா டெவலப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சில பேர் பண்ணாதனால தான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பல காரணங்களை முன் வச்சுட்டு விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற காரணத்தை சொல்கிறாங்க. காதலிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டுட்டு போகிறது கிடையாது, ஒன்றா வாழ்கிறதுக்கு தான். அதை ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு எல்லோரும் லவ் பண்ணுறாங்க, நானும் லவ் பண்ணுறேன், எல்லோரும் பிரேக்கப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தை தேடி பிரேக்கப் பண்ணிட்டு போகிறது பேர் காதல் கிடையாது. அது வந்து ஒரு கமிட்மெண்ட்டு. ஸோ அதில் வந்து தைரியம் இருக்குது. அவங்க நம்ம ஒருத்தர் நினச்சோம் அப்படின்னா அவங்களுக்காக மட்டும்தான் இருப்போம் அப்படின்னு நினச்சா மட்டும் லவ் பண்ணுங்கள். அப்புறம் எல்லோரும் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்மளும் லவ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு போகிறது வந்து நல்லது கிடையாது. நீங்களே இதை பேசுனது கரெக்டாக இல்லையாங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.